ஹலோ எவ்ரிவன். இந்த பேஜ் வந்து பிரத்யேகமாக சோப்பு பற்றின பேஜ். ஸோ சோப்புக்கான எல்லா டீட்டெயில்ஸ், ஸோ நம்ம ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் எப்படிப்பட்ட ஸ்கின் அப்படின்றதுலேருந்து எந்த மாதிரி சோப்பு எந்த ஸ்கின் டைப்புக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஆயில்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஆயில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு சோப்பு செஞ்சு கொடுக்குறோம். மார்க்கெட்டில் இருக்க சோப்ஸ்க்கும் நம்ம ஹோம்மேட் சோப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நம்ம பார்க்கலாம் இனி வரும் வீடியோஸில். அதேமாதிரி எவ்வளோ கெமிக்கல்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்க சோப்ஸில் இருக்குது, அதேமாதிரி எவ்வளோ கெமிக்கல்ஸ் நம்ம ஹோம்மேட் சோப்பில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான். ஸோ இனி வரும் வீடியோலலாம் வந்து நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம பேசலாம். நம்ம ஸ்கின்னை பற்றி பேசலாம், நம்ம யூஸ் பண்ணுற சோப்பை பற்றி பேசலாம், நம்ம என்ன வந்து யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின்னுக்கு என்ன யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்கின் டைப்பு, உங்களுக்கு என்னென்ன ஆயில்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன பட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன வந்து ஹெர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாங்கிறத நாங்கள் உங்களுக்கு ஐடியா கொடுத்துருவோம். உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருவோம். அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு அந்த பொருட்கள்லாம் வச்சு நாங்கள் உங்களுக்கு சோப்பு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ சோப் அப்படிங்கிறது கெமிக்கல் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ பின்னாடி வர வீடியோவில் நம்ம சோப்பில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது, அதை எப்படி க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாமும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.